GPல நெக்ஸ்ட் சம். இதுலேயும் இப்போ ஃபைன் 3 நம்பர்ஸ். எப்படி ஏபியில் 3 நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி ஜிபிலையும் 3 நம்பர்ஸ். ஃபைன் 3 நம்பர்ஸ் இன் ஜிபி whose sum is 21 and whose product is 260. நம்ம ஏபினா என்ன எடுத்துக்குவோம்? 3 நம்பர் ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி. ஏன்னா அதை கூட்டையில் மைனஸ் டி ப்ளஸ் டி அடிப்படும், அதனால எடுத்துக்குவோம். இங்கே எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இது ஒரு ஜிபி இல்லையா, அதனால் பெருக்கல் வகுத்தல், இதில் கூட்டல் கழித்தல் வராது. அப்போ எப்படி ஜென்ரலாக 3 நம்பர்னால் எப்படி எடுத்துக்குவோன்னா ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் இப்படி தான் ஒரு சீரீஸ் எழுதுவோம். ஆனால் இதை இப்போ பெருக்கணும், பெருக்கல்ல அதனால் கூட்டல் இங்கே எடுத்துக்கக்கூடாது. இப்படி பெருக்கையில் உங்களுக்கு ஆர் கேன்சல் ஆகாது. அதனால் நம்ம எப்படி நம்பர்ஸ் எந்த மாதிரி எடுத்துக்கணும், எப்படி ஏபியில் ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி எடுத்தால் மைனஸ் டியும் ப்ளஸ் டியும் அடிப்படுதோ அதே மாதிரி இதில் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஏ/ஆர் ஏஆர் இப்படி எடுத்துக்கணும். அப்போ தான் இது பெருக்கையில் இது அடிப்படும். அதில் எப்படி கூட்டல் எடுத்து பண்ணுறோமோ அதே மாதிரி இதில் ஃபஸ்ட்டு நம்ம எதை எடுத்து பண்ணணும்னா ப்ராடக்ட் எடுத்து பண்ணணும். அதனால் கட்டாயம் ப்ராடக்ட் கொடுத்துருப்பாங்க. இங்கே எப்படி அந்த ஏபியில் பூரா சம் அப்படின்னு கூட்டல் எடுத்து பண்ணுறோமோ, ஏன்னா கூட்டல் ஏன் எடுத்து பண்ணுறோன்னா அது அடிபடுங்கிறதுனால. இங்கேயும் ப்ராடக்ட் எடுத்து பண்ணுறோம். ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன். ஏன் எடுத்து பண்ணுறோன்னா இந்த 6 அடிபடும். அதனால இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இப்போ ப்ராடக்ட் 216 கொடுத்துருக்கு. ஏ/ஆர் இன்ட்டு ஏ இன்ட்டு ஏஆர் இஸ் ஈக்குவல் டு 216. இந்த ப்ராடக்டை தான் முதல்ல எடுக்கணும் நம்ம இங்கே ஜிபியை பொறுத்த வரைக்கும். அப்போ தான் 6 அடிப்பட்டு ஏ கியூப் 216. அப்போ ஏ கியூப் இது எப்படி எழுதலாம்னா 6 × 6 × 6ன்னு எழுதலாம். 6 36 36 116ன்னு. அப்போ ஏ நமக்கு 6. இங்கே ப்ராடக்ட் எடுத்தால் தான் ஏ கிடைக்கும். ஏபியை பொறுத்த வரைக்கும் சம் எடுத்தால் தான் ஏ கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். சம் கொடுத்துருக்காங்க. அது என்ன வேணாலும் கொடுத்துருக்கலாம். சம் இந்த கணக்கில் கொடுத்துருக்காங்க. சம் அப்படின்னா ஏ/ஆர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏஆர் இதுதான் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோன்னா 21ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஏக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். 6/r + 6 + 6 × r இஸ் ஈக்குவல் டு 21 இப்படி வரும். இப்போ 6/r + 6r மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு இந்த +6 இந்த சைடு கொண்டு போயிடுவோம். 21 - 6. அப்போ 6/r + 6r இஸ் ஈக்குவல் டு 15 அப்படின்னு வந்துடும். இப்போ இந்த சைடு 6 எல்சிஎம் எடுக்கணும். அப்போ இதில் 6 இருக்கிறதுனால 6, இதில் 6 கீழே இல்லாததுனால இன்னொரு 6 பெருக்கும் போது இந்த 6r 6r² ஆயிரும் இஸ் ஈக்குவல் டு 15. இப்போ இந்த 6 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 6 + 6r² இஸ் ஈக்குவல் டு 15rன்னு. இப்போ இந்த 15r இந்த பக்கம் கொண்டு வரணும். 6r² - 15r இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை டிக்ரீசிங் ஆர்டரில் எழுதணும். 6r² - 15r + 6 இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது r² r கான்ஸ்டன்ட் இந்த மாதிரி எழுதணும். இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண தெரியணும். இதுலேருந்து என்ன கொடுத்துருக்குன்னா ஏ/ஆர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏஆர் 21. அப்போ 6/ஏக்கு பதிலாக 6 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 6/r + 6 + 6r இஸ் ஈக்குவல் டு 21ன்னு. இப்போ இந்த 6 மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துடும். இந்த 6 மட்டும் இந்த சைடு கொண்டு வரோம். -6 15 ஆயிடுது. அப்போ இந்த 6/r + 6r 15. இப்போ r எல்சிஎம் எடுத்தால் இது 6, இது 6r² மாறிடும். இந்த 6 இங்கிட்டு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா 6 + 6r² 15r வந்துடும். இந்த 15r இந்த சைடு கொண்டு வந்தால் -15r ஆயிரும். ஒழுங்கான ஆர்டரில் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதுகிறோம். 6r² - 15r + 6 இஸ் ஈக்குவல் டு 0. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? 3ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 2r² - 5r + 2 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி நம்ம சிம்பிளிஃபைட் ஃபார்மில் வச்சுக்கலாம். இதை 3ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2r² - 5r + 2 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும்னு சொன்னேன்னா 4. இது ரெண்டையும் பெருக்குனா 4. கீழே என்ன வரணும்? -5. கூட்டுனா -5 வரணும். இந்த மாதிரி தான் ஐ ஃபேக்டர் போடணும். ரெண்டையும் பெருக்கி மேலே போடணும். இந்த நம்பரை கீழே போடுங்க. இப்போ 1 எடுங்க. இதுக்கு ஃபேக்டர் ஃபஸ்ட்டு 1 4. 1 கூட்டுனா 5 வருதா? சரி, -5ங்கிறதுனால 2க்கு மைனஸ் போட்டு பாருங்கள். பெருக்குனா 4 வருதா? அப்போ இதுதான் ஃபேக்டர்.
இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு 1 தான் எடுத்துக்கணும். 1 4s are 4. இதை கூட்டுனா 5 வருது. ஆனால் நமக்கு வேண்டியது -5. அப்போ 2 பக்கம் மைனஸ் போட்டு பார்க்குறோம். அப்போ பெருக்குனாலும் 4 வருது, பெருக்குனாலும் 4 வருது, பெருக்கும் போதும் 4 வருது, கூட்டும் போதும் 5 வருது. மேலே பெருக்கும்போது இருக்க நம்பர் கிடைக்கணும், கீழே கூட்டும்போது இருக்க நம்பர் கிடைக்கணும். இப்போ இங்கே வேரியபிள் என்ன? ஆர். அப்போ இது எப்படி எழுத சொல்லியிருக்கேன்? r-1. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? இதுக்கு முன்னாடி இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இங்கே டிவைட் பண்ணணும். நீங்கள் அப்போ என்ன வரும்? நமக்கு -1/2வும் -2வும் வரும். இந்த 2 இந்த இடத்துல எதுவுமே இல்லாமல் இருக்கணும். இருந்தால் அந்த நம்பரால் என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை டிவைட் பண்ணணும். அப்போ -1/2 -4/2. அப்போ -1/2வும் -2வும். இப்போ இதில் என்ன இருக்குது? ஆறுங்கிறது இருக்குது. அந்த 6 இதில் சேர்க்குறோம். அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்னா r-1/2 × r-2 = 0ன்னு எழுதலாம். இந்த மாதிரி எழுதலாம். இந்த ஆரை முன்னாடி சேர்த்துக்கணும். நீங்கள் எக்ஸ் இருந்தால் எக்ஸ் சேர்க்கணும், டி இருந்தால் டி சேர்க்கணும், ஆர் இருந்தால் ஆர் சேர்க்கணும். இப்போ புரிஞ்சா இது உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு? ஃபஸ்ட்டு 1ங்கிற ஃபேக்டர் எடுத்து அந்த மாதிரி கூட்டி பெருக்கி போட்டு பார்க்கணும். இன்னும் சம் போட உங்களுக்கு தெரியும். இந்த 2ஆல் இதை டிவைட் பண்ணிக்கணும் 2ஐயும். அப்போ முன்னாடி ஆர் மட்டும் சேர்த்துக்கணும். அது 2ஐயும் பெருக்கி எழுதிக்கணும். அவ்வளோதான். இப்போ இதில் வந்து r-1/2 0ன்னு தனியாக எழுதிக்கிங்க, r-2 0ன்னு தனியாக எழுதிக்கணும். அப்போ ஆர் வந்து இதில் 1/2, இங்கே வந்து ஆர் என்னது? 2. அப்போ 2 கேஸ். கேஸ் 1 வந்து ஏ ஆரும், ஆர் வந்து 1/2வும். கேஸ் 1ங்கிறது இதுதான். அப்போ நமக்கு என்னென்ன ஜிபி? a/r a/ar 6/1/2 6 6 × 1/2. இது வந்து 12ன்னு ஆயிரும். இந்த 2 மேலே போய் இது 6ன்னு ஆயிரும். இது அடிப்பட்டு 3ன்னு ஆயிரும். இதுதான் நம்மளுடைய ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ். கேஸ் 2 வந்து a6 ஆர் வந்து 2. அப்போ a/r a/ar 6/2 6 6 × 2 3 6 12. இந்த இது அப்படி ரிவர்ஸில் தான் வரும். எப்படி போட்டால் 3 6 12. இப்போ ஆன்சர் என்ன நமக்கு? 12 6 3ஆக இருக்கலாம். அதாவது 2ஆல் வகுத்துக்கிட்டே வரலாம், அல்லது 2ஆல் பெருக்கிக்கிட்டே போகலாம். எப்படி வேணாலும் இந்த ஜிபி அமையலாம். இதான் வந்து 3 numbers in GP. 3 numbers in GP கண்டுபிடிக்க நம்ம ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் எடுத்துக்கணும். அப்போ தான் ஏ கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்கணும். நமக்கு இந்த கணக்கில் சம் கொடுத்துருக்காங்க. இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வரைக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து சால்வ் பண்ணணும். இந்த ஆர வேல்யூவை கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். அதுக்கு இந்த ஐ ஃபேக்டர் போட தெரியணும். இந்த ஐ ஃபேக்டர்னு ஏன் சொல்கிறோம்? இங்கே ஒன்று போடுவோம், ஐ ஃபேக்டர். இந்த ஐ ஃபேக்டர் போட தெரியணும். இந்த ஃபேக்டர் பெருக்குனா மேலே இருக்க நம்பர் கிடைக்கணும், இந்த ஃபேக்டரை கூட்டுனா கீழே இருக்க நம்பரை பெருக்கணும். 2 ஃபேக்டராக பிரிக்கிறோம். இந்த ஃபேக்டரை பெருக்குனா மேலே இருக்க நம்பர் கிடைக்கணும், கூட்டுனா கீழே உள்ள நம்பர் கிடைக்கணும். அப்புறம் இங்கே உள்ள இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் r² என்ன நம்பரோ அதால் டிவைட் பண்ணி அதுக்கு முன்னாடி அந்த என்ன வேரியபிளோ அதை சேர்த்து அது 2ஐயும் பெருக்கி போடுறோம். அவ்வளோதான்.